இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வசனம் சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தினால் அவருடைய இருதயத்தை தாவீது நிரப்பி வைத்திருக்கின்றார். ஆகவேதான் சொல்கின்றார், நான் பாவம் செய்ய மாட்டேன், வசனத்தின்படி என்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி அந்த வசனத்தை எல்லாம் நான் உட்கொள்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கின்றார். அந்த உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த உலகத்திலே நம்மில் இருக்கிறவர் கிறிஸ்து மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே இருக்கின்றார். தேவனுடைய அபிஷேகம் நம்மில் இருக்கிறது, அது மட்டும் போதாது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளும் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாவம் செய்யாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ முடியும். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவத்திலே தான் ஜீவிக்கின்றான். ஆனா பாருங்க, அவனுக்குள்ளே கிறிஸ்துவோ பரிசுத்த ஆவியானவரோ இருப்பதில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உலகத்தின் மனிதர்கள், உலகத்தின் அசுத்தங்கள், பாவங்கள் எல்லாம் அந்த மனிதனோடு கூட இருக்கிறது. ஆனால் பாருங்க, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை என்றால் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கபடு, காமவிகாரம், தூசணம், பெருமை, மதியீடு, பொல்லாங்கான காரியங்கள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு சொல்லி மார்க் 7:21 கூட வாசிக்கிறோம். அப்படியானால் எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வருகிறானோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ளே கிறிஸ்து வரும் பொழுதுதான் அவன் புது சிருஷ்டியாய் மாறிவிடுகின்றான். பழைய ஜென்ம சுபாவங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிவிடுகிறது. பிரியமானவர்களை, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகின்றன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். அப்படியானால் எல்லா விசுவாசிகளும் கூட செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஒன்று உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தை வேத வசனத்தினால் நிரப்பி வைக்கும் பொழுது, இருதயத்தை வெறுமனே வைக்காமல் நம்முடைய இருதயத்துக்குள்ள வேத வசனத்தினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அசுத்தங்களும் பாவங்களும் நம்மை மறுபடியும் தீட்டுப்படுத்தாதபடி, அந்த ஜென்ம பாவங்கள் நமக்குள்ளே குடியேறி விடாதபடிக்கு வேத வசனங்களால் நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார். பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைய கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட, எங்களும் கூட கர்த்தருடைய வசனத்தால் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் உங்களை தொடாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, அப்படியாக சாத்தான் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் சாட்சியாய் பரிசுத்தமாய் நீங்கள் வாழ்வதற்கு இந்த வசனங்கள், வேத வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்களும் கூட உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் வாழாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் செய்வதையெல்லாம் வாய்க்கும்படியே கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்களோடு கூட கர்த்தர் இருந்து, உங்களை இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்தின் அசுத்தங்களையும் பாவங்களையும் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க, பரிசுத்தமாய் வாழ தாவீது சொல்கிறார் அல்லவா, பாவம் செய்யாதபடிக்கும் வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கின்றார். இந்த உலகத்தின் பாவத்தையும் அசுத்தத்தையும் மேற்கொள்ள வேண்டுமானால் வேத வசனத்தினால் நிரப்பி இருக்கும் பொழுது, நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தைகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் பாவங்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடி அவைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்களை வாஞ்சிப்போம். வசனத்தை நாம் அதிகமாய் படிப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகமாய் நாம் உணர முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.